கர்த்தருடைய ஆலயத்தை பற்றின வைராக்கியம் உங்கள் ஆவியில வந்தாதான் எழுப்புதல். கூட்டம் நடத்துவது எழுப்புதல் அல்ல, ஊர் ஊரா நடத்துவது எழுப்புதல் அல்ல. நீங்க நடத்துறது தப்புன்னு சொல்லல, செபிக்கிறது தப்புன்னு சொல்லல, ஜெபம் பண்ணணும், எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா எழுப்புதல் என்பது என்ன? உங்க ஸ்பிரிட்ல வரணும். எப்படி வரணும்? சர்ச்சை பத்தின வைராக்கியம் வரணும், சபை எழுப்பப்படணும். திருப்பியும் சொல்றேன், சபைனா நான் அப்படின்னா உடனே எழுப்புதல் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க 1000 சர்ச்சு கட்டணும் ஆண்டவரே, அது எழுப்புதல் கிடையாது. அதை வேணா விஷன்னு வச்சுக்கலாம். நான் 1000 சபை உருவாக்கணும், 10,000 சபை கட்டணும், எங்க ஸ்தாபனத்தின் மூலமாக 5000 சபை வரணும். கர்த்தர் அப்படி ஒரு டார்கெட்டே கிடையாது நமக்கு. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்லேயே ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டால், டார்கெட் இல்லாத மினிஸ்ட்ரி. நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. எம்என்சி கம்பெனிக்கு போனாலும் ஒரு டார்கெட் இருக்கும், இவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு டார்கெட்டே இல்லை. அதுதான் கர்த்தர் கொடுத்த பெரிய கிஃப்ட். அப்போ உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஸ்பிரிட்ல எழுப்புதல் வச்சிருக்கிறாரு. அந்த எழுப்புதலுடைய திட்டம் என்னன்னா, கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுதல். ஜனங்கள் ஆவியில கட்டப்படணும். தேவனுடைய மனவாட்டியா ஒவ்வொரு விசுவாசியும் உருவாகணும். கர்த்தருக்கென்று வைராக்கியமா எழும்பணும். இன்னைக்கு விசுவாசியை உருவாக்குவதை விட்டு விசுவாசியை கூட்டுவது எழுப்புதல் ஆகிப்போச்சு. 5000 விசுவாசியை கூட்டிட்டோம்னா எழுப்புதல், 3000 விசுவாசியை ஒன்னா கூட்டிட்டோம்னா எழுப்புதல். அதல்ல எழுப்புதல். விசுவாசியினுடைய ஆவிக்குள்ளே வரணும், அவன் யாருன்னு தெரியணும். நான் தேவனுடைய மனவாட்டி, நான் தேவனுடைய சபை, என் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தருக்கு எழும்பணும். கர்த்தருக்கு ஒரு விஷன் இருக்கு, அந்த விஷனை நிறைவேற்றத்துக்கு கர்த்தரை எழுப்பி இருக்கிறாரு. தேவன் தன்னுடைய விஷனை செருபாபேலுக்குள்ளும் யோசுவாவுக்குள்ளும் மீந்திருந்த ஜனங்களுக்குள்ளும் ஆவியை எழுப்பினார். ஆவியில வரணும் வைராக்கியம், ஆவியில தெரியணும் நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். இன்னைக்கு கட்டடங்களுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்ததுனால இன்னைக்கு நமக்கு வந்துட்டு மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்ததுனால ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை நாம் மறந்துட்டோம். இப்போ நம்ம சபையில் 100 பேர் உட்காரலான்னா 100 பேர் வர வரைக்கும் நமக்கு எழுப்புதல் வராது. 100 பேர் ஃபுல்லாகி உட்கார இடம் இல்லைன்னு வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இன்னும் ஆலயம் பெரிதாக்க வேண்டும். இப்போ கட்டடத்தை பற்றி தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே ஒழிய, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு யோசுவாவை போல, ஒரு செருபாபேலை போல, ஒரு ஆசாரியனாக, ஒரு ராஜாவாக தேவனுக்கென்று வைராக்கியமாக எழும்பி நின்று சாட்சிகளாய் நிற்கணுமே, அந்த எண்ணம் வரவே இல்லை பாருங்களேன். அப்படி எப்போ வருதோ அன்னைக்கு அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் அந்த ஆகாய் புஸ்தகத்தில் 3 பேருக்கு தான் வருது. செருபாபேலுக்கு வருது, யோசுவாங்கிற ஆசாரியனுக்கும், 3ஆவதாக கர்த்தர் எழுப்பின மக்களுக்கும் வருது. அவ்வளோதான். இங்கே பாருங்க, அது ஒரு 120 பேருக்கு வருது. அவ்வளோதான். இந்த 120 பேர் மூலமா வந்த எழுப்புதலுடைய ரிசல்ட் தான் 3000 பேர் 5000 பேர். Now we are all concentrating on the result, but now we are not concentrating on the exam. இன்னைக்கு அதான் பிரச்சனை. அவங்களுக்குள்ள அந்த ஆவியின் எழுப்புதல் வரணும். 120 பேருக்குள்ள வரல. 3.5 வருஷமா இயேசு ட்ரை பண்ணி பார்க்கிறார். அவங்களுக்குள்ள அந்த ஆவியின் எழுப்புதல் எப்போ வருது? அந்த ஆவியானவர் உள்ள வந்து அவனுக்குள்ள, அது வரைக்கும் அவனுக்குள்ள எப்படி இருந்துச்சு? நான் பெரியவனா இருக்கணும். அவனுக்குள்ள எப்படி இருந்துச்சு? அடுத்த பொசிஷனுக்கு நான் வந்துடணும். ஒருத்தனுக்கு எப்படி இருக்கு? நான் ரைட்ல உட்காரணும், நான் லெஃப்ட்ல உட்காரணும், அடுத்து யார் முதல்வராக வர்றது அப்படின்னு சீஷர்களுக்குள்ள என்ன வருது? எண்ணங்கள் வருது. இதே நிலைமை தான் இன்னைக்கும். த சேம். நான் சபையில் மூப்பராக இருக்கணும், ஏன் சர்ச்சு நல்லா பெருசாக வளரணும், ஏன் டினாமினேஷன் பயங்கரமாக வளரணும், ஏன் சர்ச்சில் 10,000 பேர் இருக்கணும், ஏன் சர்ச்சில் பெருசாக நான் சொந்தமாக இடம் வாங்கணும், ஏன் சர்ச்சு அப்படி இருக்கணும். அப்படி தான் இருக்க ஒழிய, என் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்னு என்னைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வரும். அது வரைக்கும் எழுப்புதல் வராது. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் வராது. நான் இப்படி சொன்ன உடனே நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க. நெகட்டிவாக இல்லைங்க, இதுதான் ஃபார்முலா. நீங்கள் பூந்தமல்லி தாண்டி வெள்ளூர் தாண்டி போயிட்டே இருக்கிறீங்க, பெங்களூர் தாண்டி இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க, கர்நாடகாக்குள்ளே எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் திருச்சிக்காக ஊக்கமாக போயிட்டு இருக்கிறோம் ஜெபம் பண்ணுறதுக்குன்னா, ஐயோ இந்த பக்கம் போனால் திருச்சி வராதியான்னு சொன்னால் நீ நெகட்டிவாக பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்? யூஆர் ஆன் த ராங் சைட். உட்காந்து கூட்டத்தில் இன்னைக்கு அங்கே 3000 பேரை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு எழுப்புதலுக்கான ப்ரேயர் பண்ணுறோம்.
அங்கே எத்தனை பேர் இந்த விஷனோட வந்திருக்கான்? முதல்ல அவனுக்கு எழுப்புதல் என்னன்னு தெரியாது. கூப்பிட்ட ஆள் யாருன்னு பார்க்குறான். அவன் கூப்பிட்ட ஆள்னு யாருன்னு பார்க்குறான். கூப்பிட்டது பெரிய ஆளாக இருந்தால் உடனே கிளம்பி வந்துடுவான். அண்ணன் கூப்பிட்ருக்காரு, ஐயா கூப்பிட்ருக்கிறாரு, அங்கே கூப்பிட்ருக்குறாங்க, ஸோ நாம் கண்டிப்பாக போகணும். அவன் எழுப்புதலுக்கா வந்தான், ஆளை பார்த்து வந்தான். அவனை வச்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுறவங்கள தப்பாக சொல்ல, அவங்க உண்மையாக கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் கீழே உட்காந்துருக்கவன் அப்படி வரலையே. அவன் எதுக்கு வந்திருக்கான்? ஆளை பார்க்க வந்திருக்கான். அவர் கூப்பிட்டுருக்காருங்க, நம்ம போவாட்டி தப்பாக நினைப்பாரு. இந்த பயலுக்கு எழுப்புதல்லாம் என்னன்னே தெரியாது. இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி எழுப்புதல் வரும்? நோ சான்ஸ். இந்த பையன் எப்படி வருவான்? இவனுக்கு ஒரு அல்ல கை 10 பேர் கூட்டிகிட்டு வருவான். அவன் வரும்போதே எப்படி வருவான் ப்ரேயருக்கு? அவன் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வருவான். வாங்க நம்ம எல்லாம் போய் அண்ணன் ப்ரேயர் நடத்துகிறாரு பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே போய் ப்ரேயரில் உட்காந்துருப்பாங்க 10 பேரும். அவர் ஜெபம் பண்ணும் போது இவன் சோத்ராம் 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 சோத்ராம்பா. இவன் எதுக்கு சோத்ராம் பண்ணுறான்னு கூட தெரியாது. திடீர்னு ஒரு ப்ரேயருக்கு ஜெப குறிப்பை கொடுத்து இப்பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் அப்படின்னா இவனுக்கு என்ன ஜெபம் குறிப்பு சொன்னார்னு இவனுக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா இவன் கான்சன்ட்ரேஷனில் எழுப்புதல் இருந்தால் தானே இவன் இங்கே இருப்பான். இவன் எப்படி திரும்ப ஜெபம் பண்ணுவான்? அடுத்து ஐயா சொன்ன ஜெப குறிப்பாக ஜெபம் பண்ணுறேன். ஐயா அருமையான ஜெப குறிப்பு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு இவனுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் ஐயா சொன்ன ஜெப குறிப்புக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன்னு முடிச்சிருவான். அந்த ஜெப குறிப்பை இவன் சொல்லவே மாட்டான், ஏன்னா இவனுக்கு தெரியாது. இன்னைக்கு அப்படி தான் கூட்டம் பாதி நடக்குது. பாதி இடத்துல எழுப்புதல் கூட்டம் அப்படி தான் இருக்குது. பாவம் ஒரு சிலர்லாம் இந்த விவரம் புரியாமல் அவங்களும் கணக்கு காட்டுறதுக்கு நடத்துகிறாங்களா இல்லைனா வந்துட்டு உண்மையிலே பாரமாக நடத்துகிறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு உட்கார வச்சு செலவு வேற பண்ணுறாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் ரிவைவல் வர மாட்டேங்குது. காரணம் என்ன? வந்து உட்காந்துருக்கவன்ல யாரு? ஆவியில எழுப்புதல் இல்லாதவன். இவெல்லாம் ஒன் வே கிடைச்சா நல்லா இருக்குமே எதிர்பார்த்து வரவன். அதனால தான் எழுப்புதல் வராது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ரிவைவல் கூட்டத்தை நீங்கள் கூட்டணும், ப்ரேயர் பண்ணணும்னா இந்த பெரிய ஆட்கள் யாரும் நடத்தாமல் சும்மா வெறுமனே போடணும். எழுப்புதல் ஜெபம் அப்படின்னு போட்டு எவன் வரான்னு பாருங்க, அவன் தான் உண்மையிலே எழுப்புதலுக்கு வந்தவன். ஆளை பார்த்து வராமல அவனால் எழுப்புதல் வராது. அந்த கூட்டம் அவனாலேயே எழுப்புதல் கெட்டு போகும். ஏன் எழுப்புதல் அவனால் கெட்டு போகும் தெரியுமா? அந்த வசனம் வாசிங்க. இப்போ அப்போஸ்தலர் படிக்கிற 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எப்படி வந்திருந்தாங்க? ஒருமனப்பட்டு. இந்த ஒருமனம்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒரு ஒன்னஸோட இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இந்த ஒன்னஸோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒன்னஸோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பூமியிலே இருவர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் என் பிதாவினால் அது ஆகும். அப்போ எந்த விஷயமும் இப்போ ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய விஷயம் நம்ம ஜெபம் பண்ணும் போது நடக்க மாட்டேங்குது. ஏன்? 2 பேர் ஜெபம் பண்ணாலே அங்கே ஒருமனம் வர மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் உட்காந்துருக்கான். இயேசு கிறிஸ்து இந்த 3.5 வருஷம் இந்த 12 சீஷர்களை அவர் செய்ய வச்சது ஒன்று தான். 12 பேருக்கும் ஒரு விஷனை சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு விஷனை 12 பேரும் 1 பாயிண்ட்ல வந்து நிற்கணும். ஒரே விஷன். இந்த ஒரு விஷனுக்கு 12 பேரும் வந்துட்டானா அங்கேருந்து ரிவைவல் ஆரம்பிக்கும். இந்த 3.5 வருஷமும் இயேசுவால இந்த 12 பேர் அந்த இடத்துக்கு கொண்டே வர முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கு. Each and everybody have their own vision. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் அவங்கவுங்க விஷன்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன விஷன்ல வந்திருக்கிறாரு? பேதுரு இயேசுநாதருக்கு பின்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு போனா திருப்பி 100 அத்தனையா திருப்பி தருவாரு. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது அவர் விஷன். இப்போ இதை விட கொஞ்சம் ஒருபடி மேலான விஷன் ஒருத்தர்கிட்ட இருக்குது. யாருக்கிட்ட? யோவானுக்கிட்டையும் யாக்கோபுக்கிட்டையும். ஆண்டவரே, நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு வரும்போது ரைட்டில் லெஃப்டையும் உட்கார முடியுமா? நாங்கள் என்ன செய்யலாம்? அதுக்கு எங்கள் அம்மா கிட்டேருந்து ரெக்கமெண்டேஷனோட கூப்பிட்டு வந்திருக்கிறோம். அம்மா ரெக்கமெண்டேஷன். இப்போ அடுத்து யூதாஸுக்கு வேற தாட் இருக்கு. அவனுடைய மைண்ட் செட் வேற. இப்போ இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன்.
இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, இல்லைப்பா நான் உங்களை சேர்த்தது வேற ஒரு மிக முக்கியமான வேலைக்கு. ஹெவன் ஒரு ஒர்க்கு வச்சிருக்கு. இப்போ இந்த செருபாபேலுடைய ஆவியையும் இந்த யோசுவாவின் ஆவியையும் மற்ற சிலர் எல்லாருடைய ஆவியையும் எழுப்பி ஒன் விஷனுக்குள்ள வரணும். எந்த விஷன்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதுங்கிற விஷன். அந்த ஒன் விஷனுக்கு அவங்களை கொண்டு நிறுத்தணும். அதே மாதிரி தான் இப்போவும் அந்த ஒன் விஷனுக்கு வரணும். ஒரு மனம்னு ஒன்று வரணும். இங்கே உட்காந்துருக்கிற நம்ம அத்தனை பேரும் ஒன் விஷனுக்குள்ள என்னைக்கு வந்திருக்கிறோம்? ஒன் விஷனுக்குள்ள வந்ததே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கு. இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கிறத நான் தப்பா சொல்லலை. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணா ரிவைவல் வராது. இப்போ நீங்கள் நான் சொல்கிறத மிஸ்டேக் எடுத்துக்கோ, நீங்கள் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. எப்படி? இப்போ யோசித்து பாருங்க, யோவானுக்கும் பேதுருக்கும் வேற விஷன், அதாவது ஊழியம் வேற இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற தோமா புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். இப்போ அங்கே இருக்கிறவங்க பிரிஞ்சு அப்படியே உலகம் ஃபுல்லாக போகிறாங்க. 120 பேரும் அங்கங்கே அவங்கவுங்க சிதறி போகிறாங்க. ஆனால் சிதறி போன அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரே விஷயம்தான் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? இந்த அத்தனை பேரும் ஒரே விஷனோடு கூட புறப்பட்டு போகிறாங்க. வேற ஊழியம். ஒருத்தர் அப்போஸ்தலரா போறாரு, ஒருத்தர் எவாஞ்சலிஸ்டா போறாரு, இப்போ ஒருத்தர் வந்து பாஸ்டரா போறாரு. இப்போ பவுலும் பர்னபாவும் போதகராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்தார்கள். அப்போலோ வேற வேலை மினிஸ்ட்ரி. ஆனால் இவங்க அத்தனை பேரும் ஒரு விஷனை கேரி பண்ணிட்டு போறாங்க. இதுதான் ஒரு மனம். 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இயேசு சொன்ன வசனத்துக்கு அவங்க எப்படி இருந்தாங்கன்றது உங்களுக்கு புரியும். பிசாசுடைய ராஜ்யம் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குது, பிசாசுடைய ராஜ்யம் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு கிட்ட ஒரு மனம் இருக்குதாமா. ஆண்டவர் சொல்றார், அவன் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி? எப்படி அவன் ஒன்னஸோட இருந்தான்? அவனுக்குள்ள ஒரு ஒன்னஸ் எப்படி இருந்துச்சு? வசனம் சொல்லுது, பிசாசு ஒரு ஒன்னஸோட இருக்கிறானாமா. எந்த பிசாசு? அமெரிக்காவில் இருக்கிற பிசாசும், ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிசாசும், ஆசியாவில் இருக்கிற பிசாசும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிசாசு, அத்தனை பிசாசும் ஒன்னஸோட இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? பாபேல் கோபுரத்தில் பிரிச்சு விடுறாரு, மக்களை பிரிச்சு விடுறாரு. மக்களை பிரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்குள்ள இருந்து மொழி மாறுது, ஆனா விஷன் மாறல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் சொல்ற உதாரணத்தை புரிஞ்சுங்க, ஈஸியா இருக்கும். இப்போ மாடு இருக்கு. எங்க? பாபேல்ல மாடு ஒன்று இருக்கு. மாடை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். பாபேல்ல இருக்கு. பாம்பை கும்பிடுறாங்க பாபேல்ல. மரத்தை கும்பிடுறாங்க. ஏன்னா 17:5 சொல்லுது, எல்லாத்துக்கும் ஆரம்பம் பாபிலோன் தான் இருக்கு. நீங்க பாபிலோனுடைய இதிகாசங்களில் படிச்சீங்கன்னா இந்த வழிபாடுகள்லாம் அங்கே இருந்திருக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க பொன் கண்ணுக்குட்டியை வழிபட்டாங்கன்னு இருக்கு. அந்த மாதிரி அங்கே இருக்கு. இப்போ கர்த்தர் பாஷையை தாறுமாறாக்குறாரு. இப்போ அங்கேருந்து ஆப்பிரிக்காக்கார ஒருத்தன் போகிறான், ஆப்பிரிக்கா மொழி. இப்போ அங்கேருந்து தமிழை ஒருத்தன் புறப்புறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கேருந்து கிரேக்கம் ஒருத்தன் புறப்புறான், பெர்ஷியன் ஒருத்தன் புறப்புறான். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியோட போகிறாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் மாடை கும்பிடணுங்கிற ஒன் விஷன் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? ஆனால் இவன் அதை மாடுங்கிறான், இங்கிலீஷ்காரன் கவ்வுங்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க. ஆனால் அத்தனை பேர் என்ன செய்கிறாங்க? ஒரே வழிபாடு. இதுக்கு பேர் தான் ஒன்னஸ். மொழி மாறும், நிலம் மாறும், வழிபாட்டு முறை கூட மாறும், ஆனால் அவருடைய மைய பொருள் மாறாது, சென்டர் பாயிண்ட் மாறாது. அதற்கு பேர் தான் ஒரு மனம். இப்போ 120 பேர் பிரிஞ்சு உலகம் ஃபுல்லா போறாங்க. சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷம். இப்போ பவுல் அத்தனை பட்டணத்துக்கு போறார், தோமா இந்தியாவுக்கு வர்றாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு போறாங்க. இவர் நம்ம யோவான் துருக்கிக்கு போறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு போறாங்க. பவுல் கிரீக்கில் எழுதுறாரு, தோமா தமிழில் பேசுறாரு. எல்லாம் இப்படி மாறிட்டாங்க. ஆனால் இவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் மையம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கென்று சுவிசேஷத்தை, மனவாட்டியை உருவாக்குவது. இதுதான் ஒன்னஸ். இந்த ஒன்னஸ் இன்னைக்கு இருக்கா?
இல்லை. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. இன்னைக்கு இந்த செருபாபேல் காலத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இவங்க விஷனே இல்லை பாருங்களேன். எல்லாம் ஒன்னாதான் ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா அவன் வேலையை அவன் ராஜ்யத்தை கட்டுறான். அவன் ராஜ்யத்தை கட்டுறான். இப்போ பிசாசு பிரிஞ்சு இருந்தாலும் ஒரே ராஜ்யத்தை கட்டுறான். நாம எல்லாரும் ஒருமனப்பட்டு அவன் ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கிறோம். நான் என்னுடைய வேலை, நான் பெரிய ஆள் ஆகணும், என் பேர் பிரஸ்தாபப்படணும், என்னுடைய ஸ்தாபனம் வளரணும், என் சர்ச்சு பெருசாகணும். இதுல மையம் எங்க போச்சு? சென்டர் பாயிண்ட் எங்க? கிறிஸ்துவனுடைய விஷன் எங்க? இப்போ தோமா அங்கிருந்து புறப்பட்டு எதுக்கு வந்தார் இந்தியாவுக்கு? எப்படியாவது நான் மயிலாப்பூர்ல போய் ஒரு பெரிய சபையை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினாரா? இல்ல அவர் அங்கிருந்து நான் திருவிதாங்கூருக்கு போறேன், உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சர்ச் நான் கட்டணும் அப்படிங்கிற விஷனோட வந்தாரா? இல்ல பவுல் போகும்போது அத்தனை பட்டணத்துக்கு போகும்போதோ அல்லது கொருந்துக்கு போகும்போதோ நான் எப்படியாவது ஒரு ஏக்கர் வாங்கி இங்க ஒரு சபையை கட்டி விட்டு நான் போவேன்னு முடிவெடுத்தாரா? அவங்களுடைய விஷன் அதுவல்ல. அவங்க விஷன் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுவது. அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு இதெல்லாம் தேவைப்படும் போது நம்ம இதை செய்யறோம். இதை தப்புன்னு சொல்லல. ஆனா மைய விஷன் வேற. இந்த விஷனை விட்டதுனால இப்ப நம்ம எல்லாம் இதை பிடிச்சுக்கிட்டோம். நம்மளுடைய விஷன் இதுக்கு நேரா திரும்பிருச்சு. இதுக்கு நேரா திரும்பி அதை கட்டணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லும் போது இப்போ நோவாவை பேழை கட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நோவாவுடைய பேழை கட்டுதல் இம்பார்ட்டண்டா இல்ல ஜனங்களை காப்பாற்றுவது இம்பார்ட்டண்டா? பேழை எதுக்காக? எல்லாத்தையும் காப்பாத்துறது. இப்ப எல்லாத்தையும் காப்பாத்துறது முக்கியமா, பேழை கட்டுறது முக்கியமா? முதல்ல எல்லாத்தையும் காப்பாற்றுற வேலையை செய்யணும். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அந்த வேலையை செய்வேன். அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஜனங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவை ஒரு பேழை. அந்த பேழையையும் நான் கட்டுவேன். அப்ப ஜனங்களை காப்பாற்றுறது தான் இம்பார்ட்டன்ட். காப்பாற்றப்படுகிற ஜனங்களுக்கு பேழை தேவை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஆத்தும ஆதாயம், இன்னைக்கு சோல் வின்னிங், அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேல பேர்டன் அது இல்லை. இருக்கிற 50 பேருக்கு 5000 பேர் உட்கார்ற மாதிரி சர்ச் வேணும். என்கிட்ட இருக்கிறதே 100 பேர் தானே. நான் உடனே சபையை பற்றி மட்டும் பேசுறேன்னு இல்லை. நீங்கள் இவங்களே எடுத்துக்கொள்ளுங்க, எவாஞ்சலிஸ்டுகளை எடுத்துக்கொள்ளுங்க, என்ன மாதிரி ஆட்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய விஷன் என்ன? ஜனங்கள் 5000 பேர் ரட்சிக்கப்படணும், 3000 பேர் ரட்சிக்கப்படணும், இதுதானே இருக்கணும். இப்போ என் விஷன் என்னவா இருக்கு? ஒவ்வொரு ஏரியாவிலையும் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் என் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். அங்க இருக்கிற விசுவாசிங்கிட்ட நாங்க பிரஸ்தாபமாகணும். நாங்க அந்த ஏரியாவில் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடத்தும் போது எல்லாரையும் கூட்டி, அங்க எதுக்கு இருக்கிற விசுவாசியை கூட்டி எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் நடத்தணும்? நடத்தும் போது எப்படி எழுப்புதல் வரும்? எழுப்புதலுக்கு காரணம் நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவை அறியாத 3000 பேர் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி வந்தாங்க. அதான ரிவைவல். இன்னைக்கு நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம்னு நான் சொல்றேன். இப்ப நம்முடைய தாட்டே தப்பா இருக்கு. ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடத்தும் போது 5000 பேர் வராங்க. 5000ல் 4950 விசுவாசி, ஏதோ ஒரு சர்ச்சை சார்ந்த விசுவாசி. நம்ம என்ன அந்த மீட்டிங்கில் சொல்றோம்? மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார், பாருங்கள் 5000 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 5000 பேர் வந்தானே, அவன் திருப்பி அவன் சர்ச்சுக்கு போயிடுவானே. ஆனா பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் குத்தப்பட்டவர்களாகி சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இருக்கு. இவன் அவன் சர்ச்சுக்கு போல, ஏன்னா இவன் எல்லாமே புது ஆத்துமா. இன்னைக்கு அடுத்தவன் சர்ச்சில் இருக்கிற ஆத்மாவை வச்சு கூட்டத்தை நடத்தி பெரிய கூட்டத்தை காட்டிட்டு எவாஞ்சலிஸ்ட் மார்த்தட்டிக்கிறாங்க. பெரிய எழுப்புதல் கூட்டம் பாருங்கள், 10000 பேர். ஒரே ஒரு விசுவாசி இல்லாம 100% நியூ சோல்ஸை வச்சு கூட்டம் நடத்த பார்ப்போம். அப்படி இங்க 3000 பேர் ஏற்றுக்கொண்டானா அதற்கு பேர் தான் ரிவைவல். தட் இஸ் ரிவைவல். இன்னைக்கு நம்முடைய அடிப்படையே தப்பு. ரிவைவலுடைய அடிப்படையே தப்பு. நாட் கவுண்டிங், எண்ணிக்கை அல்ல. எனக்குள்ள ஒரு மைய விஷன் இருக்கு. நான் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு வேலை பார்க்கிறேன். அது பாஸ்டரா இருந்தாலும், எவாஞ்சலிஸ்டா இருந்தாலும், ப்ராஃபட்டா இருந்தாலும், அது அப்போஸ்தலா இருந்தாலும், எவாஞ்சலிஸ்டா இருந்தாலும், we are all working for one body.
அது சர்ச். அதற்கு நான் வேலை செய்கிறேன். அதில் ரிவைவல் வரணும். நான் ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன் எவாஞ்சலிஸ்டா. அந்த வேலையை விட்டுட்டு இப்போ இந்த வேலை பார்க்குறேன். அந்த வேலையில் சம்பாதிச்சதை விட இந்த வேலையில் அதிகமாக சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன். அந்த வேலையில் பிள்ளைக்குட்டியை காப்பாற்றணும், அதே மாதிரி இந்த வேலையிலையும் என் பிள்ளைக்குட்டியை நான் காப்பாற்றணும். அந்த வேலை முடியும் போது என் பிள்ளைக்குட்டிகளுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சுட்டு நான் சாவேன். அதே மாதிரி இங்கே வரும்போதும் என் எதிர்காலத்துக்கு நான் சேர்த்து வச்சுட்டு சாவேன்னா என் மூலமாக எழுப்புதல் இல்லை, எழுன்ற வார்த்தைக்கு கூட அர்த்தமே இல்லை, வராது, வேஸ்ட். ஜஸ்ட் ஐ ஆம் அன் ஒர்க்கர், அவ்வளோதான். நான் ஒரு வேலைக்காரனாக இருந்துட்டு போகிறேன்.